ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய டாட்டா இன்ட்ரா V50 தான் பார்க்க போகிறோம். புதுசுன்னு சொல்லும்போது அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பழைய வண்டியை விட இதில் நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. என்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டர் காமன் ரெயில் டர்போ இன்டர்கூல்டு என்ஜின் வந்திருக்கு. இந்த என்ஜினை பொறுத்தவரையில் இது ஒரு 4 சிலிண்டர் என்ஜின்னு சொல்லலாம். முக்கியமாக இதோட பவர் பார்த்துக்கிட்டோன்னா 80 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பவரோட வந்திருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இது. அது மட்டும் இல்லை, நல்ல லோடிங் ஏற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்தவரையில் 220 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பவர் டார்க் எல்லாமே இருக்கிறதுனால அதிக லோடை ஏற்றும்படியாக தான் இந்த வண்டியோட டிசைன் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கியர் பாக்ஸை பொறுத்தவரையில் G5220 சிங்க்ரோமஸ் டைப் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் 5 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா கிளச்சை பொறுத்தவரை கிளச் டயமீட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா 240 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இது பெரிய கிளச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நல்ல புல்லிங் பவர் இருக்கும். ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வந்துடுது, முக்கியமான விஷயந்தான். அது மட்டும் இல்லை, ஹெட்லைட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல ஹாலஜன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. V50 பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. டாட்டா பேட்ஜிங், சைடில் கோல்டு பேட்ஜிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஃப்ரண்ட் பேராபோலிக் 2 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரியர்லேயும் அதே மாதிரி தான் நல்ல சஸ்பென்ஷன் எஃபெக்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டோன்னா ரியரை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. 10 லீவ்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு டிசைன்னே சொல்லலாம். அதிக லோடை ஏற்றும்படியாக ஒரு அமைப்பை தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது மாடர்ன், இதில் நல்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷாக் அப்சர்வர் கெப்பாசிட்டி எல்லாமே. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ரியரில் நமக்கு வழக்கமாக வரக்கூடிய மாடல் தான். அதில் என்னென்னா ரியர் ட்ரம் பிரேக்ஸ் வந்துடுது. முக்கியமாக இதில் வாக் த்ரூ கேபின் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் பார்த்துட்டோன்னா கியர் லிவர் எல்லாமே நமக்கு இதிலே மவுண்ட் ஆகிடுது டேஷ்லே. ஸோ டேஷ் மவுண்ட் கியர் லிவர் வர்றதுனால இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு ஈஸியாக நம்ம வாக் த்ரூ பண்ண மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கேபினை வாக் த்ரூ கேபின்னு சொல்லுவோம். வண்டியில் ஸ்போர்ட்டி ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க முக்கியமாக. அது மட்டும் இல்லை, நல்ல மைலேஜ் தர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 14லேருந்து 17 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கியதா சொல்லுவாங்க. டயர் சைஸுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 215, 75, 615 டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வீல் எல்லாமே பின்னால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது. பில்ட் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்குது. நல்ல மாடர்ன் ஹூக் இருக்குது இந்த லோடிங் ஏரியாவில் பார்த்தோன்னா. அதனால் வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் கீழே வெளியேறாமல் இருக்க மாதிரி சேஃப்டியாக இருக்கும். டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் 6.5 மீட்டர்லேயே டேர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. சைடு ரியரில் பார்க்குற மாதிரி டிரைவர் கேபின்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏர் இன்டேக் பைப் எல்லாமே பக்காவான டிசைனாக இருக்குது. வண்டியோட க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 3160 kg இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா பேலோடும் பக்காவாக இருக்குது. 1705 kg ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 193 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது பக்காவான ஒரு இதுன்னே சொல்லலாம். நல்ல சஸ்பென்ஷன், நல்ல இது ஜாயின்ஸ் எல்லாமே பக்காவான டிசைனாக இருக்குது. ஸோ அதனால் ஃபெயிலியர் ஆகக்குள்ள வாய்ப்புகளே கிடையாது. வண்டியில் முக்கியமாக இந்த பொல்யூஷன் இல்லாமல் இருக்க LNT டெக்னாலஜி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் ஆட் ப்ளூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அதுவே நமக்கு ரொம்ப லாபகரமானதாக அமையும். வண்டியில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மாடர்ன் டிசைனில் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. டாட்டா லோகோவோட பக்காவாக இருக்குது. வண்டி நல்ல விண்ட் ஸ்க்ரீன் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல லார்ஜர் சைஸ்ன்னே சொல்லலாம். ஹாலஜன் லைட்டு கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் எல்லாமே ஒரு இதாட்டு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் பக்காவாக இருக்குது. எல்லா லோகோஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக் எல்லாமே ஒரு கார்போண்ட லுக்கு தான் இருக்குது. லார்ஜர் விண்ட் ஷீல்டு கொடுத்துருக்காங்க. 2 வைப்பர் வந்துடுது. முக்கியமாக டிரைவர் கோ டிரைவருக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி சேஃப்டியாக பிடிச்சிக்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இருக்குது. டிரைவர் உள்ளால் ஏறதுக்குள்ள ஃபுட் ஸ்டெப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்துட்டோன்னா 2600 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த வீல் பேஸ் நல்லாயிருக்கும். ஸோ வீல் பேஸுக்கு ஏற்ற மாதிரி வண்டி ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும். ஸோ லென்த்து பிரெட்த்து ஹைட்டுன்னு சொன்னால் நீளம் அகலம் உயரம் 4734 mm, 1750 mm, 2014 mmன்னு சொல்ல மாதிரி அளவில் டைமென்ஷன்ஸ் இருக்குது. இந்த வண்டியோட முக்கியமான விஷயம் என்னென்னா வாரண்டி 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரையில் 9.14 லட்சத்திலே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.